புரியுமா? நீ சாப்பிட்டு வந்தியா சாப்பிடலையா? சாப்பிட்டேன். எல்லாம் சாப்பிட்டா? அப்பா இது இப்படி கட்டிதான் நான் கிட்ட சீப்பை வச்சு. நீ சாப்பிட்டியால? சாப்பிட்டேன். பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்தால் பாப்பாவுக்கு நான் எதாவது வாங்கி தருவேன், எல்லாம் எதாவது செஞ்சு கொடுப்பேன். ஆனால் பாப்பா வந்து சாப்பிட மாட்டா. நான் பார்த்துட்டேன், அவன் பொய் சொல்லுவா. சாப்பிட்டு வந்தான், சாப்பிட்டு பிளேட்டை கழுவிட்டு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன். பாப்பாவுக்கு நான் வந்து பனானா சிப்ஸ் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கோம்ல பாப்பாட்ட. புய் பாப்பாவுக்கு பனானா சிப்ஸு காலையில் ரெடி பண்ணி கொடுக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். நீ சாப்பிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவள் சாப்பிட மாட்டா. இப்போ நான் என்ன செய்ய சொல்லு புரியுமா? இல்லை அப்படி இல்லப்பா. நான் சாப்பிடும்போது ஆண்டி அடைக்கி வச்ச சொன்னாங்க. அது ஒன்றும் டைம் கொடுப்பாங்களோ, அந்த டயத்துல சாப்பிடல, சீக்கிரம் சாப்பிட வேண்டியானா? நீ வேமா ஃபர்ஸ்ட் ஆள் சாப்பிட வேண்டிய. எத்தனை பேர் இருக்கா நீ ஃபர்ஸ்ட் ஆளா? நீ லாரோட தப்பு இருக்கு, ஆண்டி தானே. அது எனக்கு புரியுது, ஆண்டியோட தப்பு இருக்குது. ஆண்டிக்கு ஸ்கூல்லேருந்து ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயத்தில் நீ சாப்பிடணும். சரிதான் எனக்கு. உனக்கு சிக்கு இந்த இடத்துல நிறையா இருக்குது. இப்போ அப்பாவுக்கு சிக்கு இருக்க டைம் இல்லை. அப்போ இப்போ சிக்கு எடுத்து கொடுத்தானா? சும்மா இப்போ தற்காலம் இப்போ உனக்கு கட்டி விடுறேன். சரியா? அம்மா அதுக்கு தான் இப்படி கட்டி விட்டான். விடு 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 கையெடு கையெடு கையெடு. எப்பவுமே இது இப்படி தான் கட்டணும்னா? சரி சரி. கீழேயும் அதே மாதிரியே கட்டணும். இது ஸ்டாஃபாக கட்டணும் எப்பவுமே. சரி இதே மாதிரியா? சரி. இந்தா பாப்பா வந்து சாப்பிடவே இல்லை பாருங்கள். பலவான இருக்கா? சரி. அப்புறம் எப்படி நான் சிப்ஸு உண்டாக்கி கொடுப்பேன்? சரி அப்பா, நான் கேட்பறேன். அப்பா உனக்கு சிப்ஸு நான் ரெடி பண்ணி தருவேன். நாளைக்கு சாப்பிட்டு வந்துருக்கியா? சாப்பிட்டு பிளேட்டை கழுவிட்டுறியா? ஓகே, பாப்பா நாளைக்கு சாப்பிட்டு வரும்னு சொல்லிட்டான். அப்பா சிப்ஸ் எடுப்போம். அப்பா வேறு அப்பா உனக்கு எவ்வளோ பணம் நான் எனக்கு பாரு. அப்பா இங்கே பாரு, நீ பார்க்கேன். இது வந்து சிப்ஸ் போடுறதுக்கு, இது வந்து பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கும் பழுத்த சிப்ஸ் போடுறதுக்கும். சரியா? இப்போ சாப்பிட முடியாது, இப்போ நல்லா காயாக இருக்குது. நாளைக்கு காலைல சாப்பிட்லாம். இப்போ உனக்கு அப்பா சிப்ஸ் போட்டு எத்தனை ஒர்க்குன்னு எண்ணி பார்க்கணும். அது என்ன பாப்பாவுக்கு பால் வாங்கிட்டு இருந்தாச்சு அப்பா. இந்த இது ஃபுல்லாக பால் இருக்குது. பால் குடிக்கா? அப்போ டீ போட்டு தட்டுமா? ஃபஸ்ட் இது சாப்பிட்டுமா? அதுக்கு இப்போ சாப்பிட முடியாது. காயில் கத்தி எடுத்து அப்போ உரிச்சு தரேண்ணா. 2 3 4 நாங்கள் அப்போ வந்து எடுக்கணும். 6 புரியுமா? லைட் போட்டுட்டுமாப்பா? 1 2 3 4 5 6 7 7பா. அப்படியா? உட்காரு, அப்பா உரிக்க சொல்லித்தரேன். 7 8 8 இருக்கு. இப்படி கோடு போட்டு நீ 8 தானே வெட்டுத அப்பா. நீ 8 தானே வெட்டுத. அதான் இது 8. 1 2 3 4 5 6 7 வருதுல்ல, அதில் 8 இது. அப்பா குறுக்கி தெரியுமா? உரிச்சிடலாமா? பாப்பாவுக்கு சிப்ஸு வளவுல அச்சாச்சா, இது பார்க்க எப்படி இருக்கு பார்த்து. உரிச்சாச்சு. சளி பிடிக்க போகுது. அப்பா 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 எப்படி? அப்பா அந்த சைடுல ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்துல இந்த இதோட மரம் தான் அது. அப்படியா? என்ன மரம்? இனிமே அப்பா இனிமே நம்ம வாங்கவே கூடாது. அம்மா வீட்டுல உள்ளதை எடுக்கணும். அப்படியா? ஆமா. சவுண்ட் கேட்டு பாப்பாக்கு இன்னைக்கு சிப்ஸு. அப்பா பிடிக்குமா சிப்ஸு? அப்பா
அப்பா அந்த சிப்ஸில் ஹோட்டின் மாதிரியா வரணும். 14 மாதிரியாவா? ஹோட்டின் மாதிரி அதில் வச்சு தரியா? ம். எனக்கு ஹோட்டின்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி வைக்கதான் எனக்கு பிடிக்கும். வச்சு தரியா? ம். இது வச்சு தரணும்னா ரவுண்டாக தான் வரும்ல? இல்லை, இந்த சைடில் வச்சு தரணும். இங்கே பாரு, இங்கே பாருப்பா. அப்பா ம். நம்ம எப்பவுமே இதில் சாப்பிடுவோம். அங்கே வேண்டாம், இங்கே இப்படி ஹோட்டினா போட்டுட்டு அதை எடுத்துட்டு அதில் போடணும். இங்கே அப்பா பிய்யா முடிச்சிட்டேன் பாரு. 1 2 3. அவங்களுக்கு யாருக்கா சிப்ஸ் வேணுமாங்களே? உங்களுக்கு சிப்ஸ் வேணுமா? இதில் நம்ம எத்தனை வெட்டியிருக்கோம் ஒன்று பார்க்கலாம். 1 இருக்குது, 2 இருக்குது, 3 தான் இருக்கு. எஸ், இப்போ அப்போ 4 செய்ய போகிறேன். அங்கே 4 இருக்கு. அப்பாவுக்கு எடுத்த கஷ்டமாக இருக்கு. 4 போதுமா? ஒரு போடுமா?